அதான் சேதுராமன், தஞ்சாவூர். ஆத்திச்சூடியில் ஊக்கமதில் கைவிடேல் என்ற ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு அழகான குடும்பம் இருந்துச்சான். அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா அந்த 2 குழந்தைகள் இருந்தனர். அந்த 2 குழந்தைகளும் நல்லா படித்து திறமையாக இருந்தாங்க. அப்போது நல்லா படிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த நாள் பரீட்சை வந்துச்சு. அப்போ அந்த குமரன் என்ற பையன் ஜுரம் வருதுமா அப்படின்னு படுத்திருந்தான். சரின்ட்டு என்னது அம்மா சொன்னாலாம், என்ன ஜுரம் படுத்திருக்கானே, டாக்டர்கிட்ட போமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போனாங்க. டாக்டர்கிட்ட போனோன்னே டாக்டர் வந்தாங்க. என்னது குமரன் ரொம்ப சுணங்கியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணாங்க. அப்படி பண்ணும்பொழுது தான் வைரஸ் ஃபீவர் உங்களுக்கு உங்கள் பையனுக்கு அப்படி சொன்னோன்னா, அம்மா என்னது நாளைக்கு பரீட்சை இருக்கே, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கவலைப்பட்டாங்க. அதுக்கு அந்த பையன் சொன்னாங்க, ஏமா கவலைப்படுறீங்க, எப்பயார் சொல்லியிருக்காரு, ஊக்கத்தோடு நம்ம இருக்கணும் எப்போவுமே. மருந்து கால் மதி முக்கால் என்ற இதில் நம்ம நம்ம திறமையாக இருக்குன்னு சொன்னோன்னே அப்பா சொன்னாங்க, தைரியமாக இருங்க, இன்னைக்கு மருந்து சாப்பிட்டு படுமா, காலையில் பார்ப்போன்னு சொன்னோன்னே காலையில் எழுந்திரிச்சோன்னு குமரன் சுறுசுறுப்பாக இருந்துச்சு. அம்மா நான் பள்ளிக்கூட போய் பரீட்சை எழுதுறதுனால மாணவர்கள்லாம் அங்கே போட்டியில், இன்னைக்கு குமரன் பரீட்சை எழுத வரமாட்டான், அப்போ நம்ம ரேங்க் வாங்கிடலாம், ஜாலின்னு ஜாலியாக இருந்துச்சுக்கலாம். குமரனை பார்த்த உடனே குமரன் வந்துட்டானே அப்படின்னோடனே குமரன் ஆசிரியர்கிட்ட போய் நான் தனியாக உட்காந்து, வைரஸ் ஃபீவர் எனக்கு, நான் கிளாஸில் தனியாக பெஞ்சில் உட்காந்து பரீட்சை எழுதுன்னு சொன்னோன்னா ஆசிரியர் சரி சொன்னாங்க. அமைதியாக உட்காந்து மன ஒருமைப்பாட்டோட ஊக்கத்தோட பரீட்சை எழுதினான். அந்த பையன் எழுதுனா பார்த்தோன்னே அந்த பையன் செல்வன் பையன் என்ன பார்த்து எழுத முடியலையே, தனியாக இருந்தோன்னா பார்த்து எழுத முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டாங்க. சரின்ட்டு அப்பா அம்மா பக்கத்தில் இருந்து கிளாஸ் முடிஞ்சோடனே கூட்டிகிட்டு நின்னாங்க. என்ன குமரனை காணமே அப்படி சொன்னோன்னே குமரன் வேகமாக வந்தானா. அம்மா ஏம்மா கவலைப்படுறீங்க, நல்ல திறமையாக பரீட்சை எழுதிட்டேன்னு சொன்னோன்னே ரிசல்ட் வந்துட்டான். குமரன் நல்லா படித்து எழுதிட்டாங்க. ஊக்கமது கைவிடேல் அப்படின்னா என்னன்னா, நம்ம எந்த விஷயத்துலையும் மனம் தளரக்கூடாது, ஊக்கத்தோடு செயல்படணும். அந்த மாதிரி பரீட்சை எழுதி முடித்து வெற்றி பெற்றுட்டு அடுத்து இன்னும் சில தேர்வுகளையும் கடுமையாக உழைச்சி பாடுபட்டு எழுதினானாம். அதே மாதிரி ஐஏஎஸ் பரீட்சை எழுதி மாவட்ட ஆட்சி தலைவராக தேர்வு பெற்று சிறப்பாக அதை ஊக்கமது கைவிடுங்கிறது திறமையாக செயல்பட்டாங்க. அப்படி இருந்து குடும்பத்தை முன்னோக்கி கொண்டு வந்தாங்க. அந்த குடும்பமும் சிறப்பாக வாழ்ந்துச்சான். நாமும் நம்ம அவையார் ஊக்கமது கைவிடல் எதுக்குன்னா, எந்த விஷயத்திலையும் மனம் தளராது ஊக்கத்துடன் செயல்பட்டு வாழ்வில் வெற்றி பெறுவோம். நன்றி.